வரிசையில எதுக்கு வரிசையில் நிக்கிறது இல்லையா? நூலகத்துல நில்லு, பழச்சாறு கடையில நில்லு, அங்க போய் ரேஷன் கடையில 1000 ரூபாய்க்கு நிக்கிற, தப்பு துண்டிச்சா இந்த பக்கம் டாஸ்மார்க்ல நிக்கிற 1000 ரூபாயோட. இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார கூட்டமா மாறிடுச்சு பத்தியில. உலகத்துக்கு சோறு போட்டுட்டு இங்க பாருங்க, சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிவக சிந்தாமணியில திருத்தக்கத்தவர் பாடுறார், சமைச்சு வச்சுட்டு கணவன் மனைவி வாசல்ல நின்னு வருவோரையெல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, இருந்து விருந்துண்டு போங்க, பெருந்தையோட போக வேணாம், பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டாடைகளும் அள்ளி தரம் வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோறு போட்டு பொண்ணு மணி வைரம் பவளம் பட்டாடைகள் எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை 1/2 கிலோ பொங்கல் அரிசிக்கு காத்துக்கிட்டு ரேஷன் கடையில் 1 முளை கரும்பு, 1/2 கிலோ சக்கரை, அப்படியே கடையில் ஒரு பால்டா வாங்கி குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதான். அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு அசிங்கமானது.